நீங்கள் இதே போன்ற மழைக்காலத்தில் போய் நீங்கள் அரசியல் செய்கிறீர்களே என்று எடப்பாடி கேட்ட பொழுது எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று கேட்டவர் தானே ஸ்டாலின். நீங்கள் சாத்தனூர் அணையை திறந்து விட்டதன் விளைவுதான் பெண்ணையாறு பெருக்கெடுத்து எல்லா கிராமங்களையும் சூறையாடி விட்டு போனது. வெறுமனே திராவிட மாடல் அரசு இதுபோல் அரசு உலகத்திலேயே கிடையாது என்று தந்தையும் மகனும் மாறி மாறி தங்களுக்கு தாங்களே சான்றிதழ் வழங்கி கொண்டாலும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கொடுத்திருக்கின்ற முதல் எச்சரிக்கை. சரி, இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கருத்து சொன்னாலும் சரி, பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஒரு கருத்து சொன்னாலும் சரி, அவர்களுக்கு வேறு வேலை இல்லை, நான்லாம் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு தொடர்ந்து அதை ஊடகங்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாரு. இந்த ஒரு போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக ஜனநாயகம் மாண்புக்கு எதிரான ஒரு மனோபாவம் அது. நீங்கள் எடப்பாடி என்பவர் தனி மனிதர் இல்லை. அவர்கள் 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு எதிர்க்கட்சி வரிசையில் சட்டமன்றத்திலே அமர்ந்து செயலாற்றக்கூடியவர்கள். மக்களுக்கான குரல் கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் எதிர்க்கட்சிகளுக்குத்தான் நிச்சயமாக இருக்கிறது. ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தையும் தட்டி கேட்பதற்காகத்தான் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. அதனால்தான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பதம் உண்டு, டிசன்ட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்பா. டிசன்ட் மறுப்பது, ஒன்றுக்கு ஒரு கருத்துக்கு எதிரான கருத்தை விதைப்பது அல்லது நீங்கள் சொல்லுகிற கருத்தை மறுப்பது, தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தினுடைய சாறு, ஜனநாயகத்தின் உயிர் தலைமை எது என்றால் ஆளும் தரப்பில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அனுசரித்து செல்வதல்ல, அவற்றை கடுமையாக எதிர்த்து வெளிப்படுத்துவது. அதை ஒரு எதிர்க்கட்சி செய்கிற பொழுது அவர் அதற்குரிய கவனத்தை செலுத்த வேண்டும், பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டும். அன்றைக்கு எடப்பாடியினுடைய ஆட்சிக்கு எதிராக இவர் எத்தனை தீவிரமான விமர்சனங்களை தொடர்ந்து வைத்தார். நீங்கள் இதே போன்ற மழைக்காலத்தில் போய் நீங்கள் அரசியல் செய்கிறீர்களே என்று எடப்பாடி கேட்ட பொழுது எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று கேட்டவர் தானே ஸ்டாலின். அப்படி என்றால் இவர் இருக்கிற பொழுது எதிர்க்கட்சி அரசியல் செய்யலாம், இவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மற்றவர்களெல்லாம் அவியல் செய்யலாம் என்பது போன்ற பாவனையே ஒரு முழுக்க ஒரு சர்வாதிகார பாசிச சிந்தனை படர்ந்த மனோபாவத்தின் வெளிப்பாடாகத்தான் அது இருக்க முடியும். அதிலும் குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து அவருக்கு வேறு வேலை இல்லை, இவர்களெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று சொல்வது இன்னும் கொடுமையானது. நான் என்ன கேட்கிறேன், இப்பொழுது எடப்பாடி கூட எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அது ஜெயலலிதாவால் மேலும் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் இவர் சுகமாக உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது நடத்துகிறார். திமுக என்பது அது அண்ணாவினுடைய தம்பிகளும் அண்ணாவும் கலைஞர் எல்லோரும் சேர்ந்து கடுமையாக உழைத்து உருவாக்கிய கட்சி. அது கருணாநிதியும் தனக்கென்று சொந்தம் கொண்டாட முடியாது, யாரும் கொண்டாட முடியாது. அதனுடைய உயிர்த்தலமே அண்ணா தான். பெரியாரிடமிருந்து புறப்பட்டு வெளியே வந்து அண்ணாவும் அண்ணாவை சார்ந்தவர்கள் சம்பத் உட்பட கண்ணதாசன் உட்பட பல பேர் கூடி உழைத்து உருவாக்கிய கட்சி அது. அந்த கட்சியில் சுகமாக வந்து உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் அலங்கரித்து கொண்டிருப்பவர் ஸ்டாலின். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அப்படி இல்லையே, தன்னுடைய சொந்த சுய முயற்சியால் உருவாக்கி இருக்கிற கட்சி அது. சீமானை கூட நான் சொல்வேன், சீமான் இன்னொருவர் உருவாக்கிய கட்சியில் போய் இவர் உட்கார்ந்து கொண்டு அந்த கட்சியை இவர் கையகப்படுத்தி கொண்டார் என்று சொல்ல முடியாது. அது அவரே முயன்று அவருக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. என்ன ஒரு பிரச்சனை என்றால், அவரே முயன்று அவருக்காக உருவாக்கிய கட்சியை தவிர அது உண்மையிலேயே மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியா என்பதை இனி அவருடைய நடவடிக்கைகள் மூலம்தான் வெளிப்படுத்த முடியும். அதனால் அவ்வளவு எளிதாக ராமதாஸ் அவர்களை புறம் தள்ளிவிட்டு இவர் செல்வது என்பது எந்த வகையிலும் உடன்பாடானதில்லை. முதல்வர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை திருத்தி கொள்ள வேண்டும். இந்த பென்சில் புயல் இது சென்னையை கடுமையாக தாக்குன்ற மாதிரி இங்கே எதிர்பார்த்தார்கள். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக விழுப்புரம் மற்ற இடங்களிலெல்லாம் மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குது. அது தென்பெண்ணை ஆற்றில் அங்கே சாத்தனூர் டேமை முறையான அறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டுருக்குறாங்க. அப்புறம் நிவாரணப் பணிகள் அங்கே சுழன்று செஞ்சு கொண்டு இருந்தாலும்
இந்த மக்கள் வந்து இன்னைக்கு ரோட்ல நின்னு பேசுற அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நாம் ஒரு சார்பாக எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. ஒரு அரசை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே விமர்சிப்பதும் கூடாது. 51 சென்டிமீட்டர் மழை நீங்கள் மயிலத்திலும் சுற்றுப்புறத்திலும் பொழிந்திருக்கிறது. ஊத்தங்கரையிலும் பெஞ்சிருக்கு. அது அதாவது 25 சென்டிமீட்டருக்கு மேல் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எல்லா இடங்களிலும் 25 சென்டிமீட்டருக்கு மேல் பொழிஞ்சிருக்கிறது. 25 சென்டிமீட்டருக்கு மேல் ஆரம்பித்து ஒரு 51 சென்டிமீட்டர் என்று மழை பொழியுமானால் அது மிகப்பெரிய இயற்கை பேரிடர். அந்த இயற்கை பேரிடரை அவ்வளவு எளிதாக நீங்கள் கடந்து சென்று விட முடியாது. எனவே இயற்கையில் என்ன நடக்கும் என்பதை ஓரளவு தான் கணிக்க முடியும். இந்த புயலை பொறுத்தவரையில் இவர்களாலே கணிக்க முடியவில்லை. இவர்களுக்கே கண்ணாமூச்சி காட்டியது அது. அதனால் 100 விழுக்காடு இந்த அரசின் மீது நாம் குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் நடந்துவிட்ட அந்த இடர்பாடுகளுக்கு உடனடி நிவாரணம் கொடுப்பதில் இந்த அரசு தவறிவிட்டது. அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏறக்குறைய 3 நாட்கள் மின்சாரம் இல்லை. அதற்கு இந்த அதிகாரிகள் வேக வேகமாக களப்பணி ஆற்றுவதில் தங்கள் கடமையை அவர்கள் ஒழுங்காக செய்யவில்லை. 3 நாட்கள் அவர்களுக்கு உணவுப் பொருள்கள் இல்லை, தண்ணீர் இல்லை, பால் இல்லை. முழுக்க முழுக்க தனித்தனி தீவுகளாக மாறி போய்விட்ட நிலையில் இந்த அரசு மிக தாமதமாகத்தான் செயற்பட தொடங்கியது. காரணம், இதனுடைய எல்லா கவனமும் சென்னையை சுற்றித்தான் இருந்தது. சென்னை இவர்களால் காப்பாற்றப்படவில்லை. அது இயற்கையே சென்னைக்கு கொஞ்சம் கருணை காட்டியதுடைய விளைவு பெரிதாக மழை பொழியவில்லை. அந்த சாதாரண மழைக்கு அங்கும் இங்குமாக நீர் தேங்க தொடங்கியது. ஆனாலும் இந்த ஆட்சியை பற்றி நான் சென்னையை பொறுத்தவரை பெரிதாக நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. இவர்கள் செய்த தவறுகளில் முக்கியமான தவறு, அதையும் மருத்துவர் ராமதாஸ் முதலில் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் சாத்தனூர் அணையை திறந்து விட்டதன் விளைவுதான் பெண்ணையாறு பெருக்கெடுத்து எல்லா கிராமங்களையும் சூறையாடி விட்டு போனது என்பது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு. இது ஏற்கனவே சம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டதனுடைய விளைவு தான் ஏறக்குறைய தென் சென்னையே கடல் போல் தண்ணீரில் தத்தளித்த காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். அப்பொழுது ஏன் சம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டீர்கள் என்று கேள்வி எழுப்புகிற பொழுது இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நாங்கள் அம்மாவிடம் தொடர்பு கொண்டு இதை திறந்து விடுவதா, மழை நீரை கூடிக்கொண்டே போகிறது, நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது, திறந்து விடலாமா என்று அம்மாவிடம் கேட்பதற்கு பார்த்தோம். அம்மா தூங்கச் சென்று விட்டார் என்று சொன்னார்கள். அதனால் அம்மாவுடைய ஆணையை பெற முடியாத நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் அது நிரம்பி வழிகிற வரை காத்திருந்து பிறகு திறந்து விட்டோம் என்றால் இதை விட கொடுமை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இது முதலமைச்சருக்கு தெரிந்துதான் அது திறந்து விடப்பட்டதா தெரியவில்லை. இப்பொழுது துரைமுருகன் சொல்கிறார், ஏனென்றால் அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். அவர் சொல்கிறார், அந்த சாத்தனூர் அணை திறந்து விட்டில்லை என்றால் 6-7 டிஎம்சி தண்ணீர் அப்படியே வெளியே வந்திருந்தால் நினைத்து பார்க்க முடியாத கோர சம்பவங்கள் நடந்திருக்கும். அதனால் நாங்கள் திறந்து விட்டோம் என்கிறது தவறில்லை. ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் 1,60,000 கன அடிக்கு மேல் தண்ணீரை திறந்து விடுகிற பொழுது என்ன ஆகும் என்று பார்க்க வேண்டாமா? அணையில் தண்ணீர் உள்ளுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது, நீர் வரத்து வருகிற பொழுது நீர் மட்டம் உயருகிற நிலையிலேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரே நேரத்தில் நீங்கள் 1,68,000 கன அடி தண்ணீரை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் வந்திருக்காது. மக்களுக்கும் போதிய விழிப்புணர்வை நீங்கள் கொடுத்திருக்க முடியும். இந்த தவறுகளையெல்லாம் செய்துவிட்டு இவற்றையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு பேசிக்கொண்டிருப்பதில் பயனில்லை. இது முழுக்க முழுக்க இந்த அரசு அதிகாரிகளுடைய அலட்சியம், அரசினுடைய அலட்சியம் என்பதை உணர்ந்ததனுடைய விளைவுதான் அவருடைய கோபத்தை பொன்முடியிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது இதுதான் மக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பதை இனிதான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வெறுமனே திராவிட மாடல் அரசு இதுபோல் அரசு உலகத்திலேயே கிடையாது என்று தந்தையும் மகனும் மாறி மாறி தங்களுக்கு தாங்களே சான்றிதழ் வழங்கி கொண்டாலும் இந்த அரசு மக்களிடம் எந்த அளவுக்கு நல்ல பெயரை பெற்றிருக்கிறது அல்லது எந்த அளவுக்கு இந்த அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்திலிருந்து தவறி இருக்கிறது என்பதை மக்களுடைய எதிர்வினையின் மூலமாகத்தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த எதிர்வினையை இப்பொழுது மக்கள் காட்டியிருக்கிறார்கள்.
இதில் பொன்முடி சொல்கிறார் அவன் யார் என்று தெரியும், அவன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரன் என்று சொல்கிறார். அதுவே ஆபத்தானது. இப்பொழுது அவன் யார் என்று தெரியும் என்று இவர் மனதுக்குள் வைத்து கொண்டால் இன்று அவன் மீது கை வைக்க முடியாது. இன்று அவன் மீது கை வைத்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். ஆனால் காலப்போக்கில் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அவனுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க நினைத்தால் அது பொன்முடிக்குத்தான் தவறான விளைவுகளை தரும். ஏனென்றால் பொன்முடி போன்றவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இது போன்ற கோபங்கள் சில நேரங்களில் வரத்தான் செய்யும். அந்த கோபங்களை அவர்கள் பொருட்படுத்தாமல் யார் நம் மீது சேரை பூசினான், சேரை வாரி வீசினான் என்பது குறித்தெல்லாம் சிந்திக்கவே கூடாது. அது அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு திடீர் எதிர்வினை. அவன் திட்டமிட்டெல்லாம் செய்திருப்பானெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியே அவன் திட்டமிட்டு செய்தாலும் கோபத்தினால் வந்த வெளிப்பாடு என்று அதை கடந்து அவர் சென்று கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆனால் இதுதான் தமிழக அரசுக்கு, இந்த திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கொடுத்திருக்கின்ற முதல் எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளாக இவர்களுக்கு எதிராக மாறும் என்பதை இனியாவது இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோடு ஒத்த கருத்து இருக்கிறவர்களை தொடர்ந்து சந்திப்பார், அவர்களோடு ஒரு நல்ல நட்பு பூணுவார், நீங்கள் கூட பல முறை சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதுவரை மேடையில் மிக கடுமையாக விமர்சித்தார் திரு சீமான் அவர்கள். அவங்க 2 பேரும் சந்தித்து ஒரு 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. இது எப்படி ஒரு அரசியலில் ஒரு விசித்திரமான விஷயமாக பார்க்கப்படுது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரஜினி தொடர்பாக நான் தமிழருவி தர்பாரில் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இனிமேல் ரஜினியை பற்றி, அவருடைய செயற்பாடுகளை பற்றி, ஏற்கனவே நடந்தவற்றை பற்றியெல்லாம் நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. ரஜினியின் மீது எந்த குறையையும் வைப்பதற்கும் நான் தயாராக இல்லை. பொதுவாக ரஜினி நீங்கள் போய் உட்கார்ந்து கொண்டு பேசினால் எனக்கு நேரமாகிறது, நீங்கள் எழுந்து போங்கள் என்று சொல்ல மாட்டார். அவர் உட்கார்ந்து கொண்டு கேட்பார். அவர் இஸ் அ குட் லிசனர். நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்லி கொண்டிருந்தாலும் அதை அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் அவர் மிக குறைவாகத்தான் பேசுவார். அவர் என்ன பேசினார் சீமானிடம் என்று நமக்கு என்ன தெரியும்? 2 பேர் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் என்ன பேசினார் என்பதை இருவரில் ஒருவராவது வெளிப்படுத்தினால்தான் நமக்கு தெரியும். அதை வைத்து கொண்டு தான் நாம் நம்முடைய கருத்தை சொல்ல முடியுமே தவிர, நாமவே இப்படி பேசியிருப்பார்கள், அப்படி பேசியிருக்கக்கூடும் என்றெல்லாம் யோசித்து அதற்கு நாமவே ஒரு எதிர்வினை ஆற்றுவதை விட ஒரு பேதமை வேறு எதுவும் இருக்க முடியாது. நாங்கள் அரசியல் பேசினோம் என்று சீமான் சொன்னார், அவ்வளவுதான். எந்த அரசியல்வாதியும் ஒரு முக்கியமாக ஒரு மனிதரை சந்தித்து பேசுகிற பொழுது நான் இவற்றையெல்லாம் பேசினேன் என்று இதனால் சகல விதமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால் என்று முரசறைந்து முழங்க மாட்டார்கள். அதனால் சீமான் நாங்கள் அரசியல் பேசினோம் என்பதோடு அவர் நிறுத்தி கொண்டார். அது என்ன அரசியல் பேசினார்கள் அதை சீமான் சொன்னால் நாம் அறிந்து கொள்ளலாம், ரஜினி சொன்னால் அறிந்து கொள்ளலாம். ரஜினி ஒருபோதும் வாய் திறந்து சொல்ல மாட்டார். சீமான் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக எதையாவது சொல்வது என்ற முடிவுக்கு சொல்லக்கூடும். அப்படி சொன்னால் அதனுடைய சாதக பாதகங்களை அன்றைக்கு நாம் பேசலாமே தவிர இப்பொழுது அது குறித்து நாம் பேசுவது பயனற்றது. மிக்க நன்றிங்க உங்கள் கருத்து பதிவுக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இன்றைய சூழலுக்கு ஏற்றாற் போல கேள்விகளை கேட்டு என்னுடைய விளக்கத்தை பெற்றதற்காக விஜயராகவன் உங்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.